ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுடன் கூட என்றென்றைக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார். எரேமியா 44ஆம் அதிகாரம். மனிதனுடைய சிந்தனை இப்படி இருக்கிறது. இருள் சூழ்ந்த மனநிலையில்தான் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடங்களும் இல்லாத மனமும், கர்த்தருடைய வசனத்தை சுமக்காத சிந்தனை இருளடைந்ததாய் இருக்கிறது. இதை குறித்து இந்த வேறு பகுதி தெளிவாக போடுகிறது. இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் தவறான புரிதல், அது நிமித்தம் செய்த தவறுகள், இவைகள் நமக்கு பாடமாக இருக்கிறது. நாம் எதையும் சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஒரு உதாரணத்திற்கு, ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டும் என்றார். அந்த நிறுவனத்தின் நம்முடைய மேல் அதிகாரியை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்களை பற்றி நாம் தெரிந்திருக்கும் பொழுது, அந்த நிறுவனத்தை பற்றி தெரிந்திருக்கும் பொழுது நாம் அதை நல்லபடியாக வேலை செய்ய முடியும். அதே போல ஒரு புதுமண பெண் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு செல்லும்போது கணவனை புரிந்து வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டியிருக்கிறது. அந்த குடும்பத்தை புரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஒப்புக்கொள்கிறோம். எந்த இடத்தில் வேலை செய்தாலும் அந்த நிறுவனத்தை, அந்த அலுவலகத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும். நம் அதிகாரிகளை புரிந்திருக்க வேண்டும். குடும்பமாக இருக்கும் பொழுது குடும்ப தலைவரை நாம் புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பெண் நல்லபடியாக வேலை செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் திருச்சபை என்று, அதாவது கர்த்தருடைய மணவாட்டி என்று, மனைவி என்று கூறும். ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி பணிவிடை செய்ய வேண்டுமோ, அது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் இருதயத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அவனுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் குணம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்வதும், நம்மை படைத்தவரை பற்றி நாம் புரிந்து கொள்வதும் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அப்படி புரிந்து கொள்ளாத நிலை என்பது, ஒரு நடு காட்டில் மரங்கள் அடர்ந்து புதரும் புல்லுமாய் இருக்கிற இடங்களில் ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் நாம் நுழைந்தால், அந்த இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? பாதை புரியாத, எதுவும் செய்ய முடியாது. அந்த நிலைதான் மனித வாழ்க்கை. கர்த்தருடைய வேத வசனம் தேவன் சொல்லியிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையால் உருவானவர், வார்த்தையே அவர்தான். அவரே அவருடைய திருவாய் மலர்ந்து நமக்கு அவருடைய இருதயத்தின் நினைப்படை, சிந்தைகளை, அவருடைய விருப்பங்களை நமக்கு போதித்திருக்கிறார். இந்த பூமியில் வந்து மனித அவதாரம் எடுத்த பொழுது இப்படி இருக்க, அவருடைய வார்த்தைப்படை, அவர் இருதயத்தின் சிந்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். புரிதல் எப்பொழுதும் தெளிவை கொடுக்கும். நம்மை சூழ்ந்திருப்பவர்களையும், நம்மை ஆளுகை செய்கிற நம் தலைவரையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வதற்கும் அது தேவை. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குடும்பம் நடத்த வேண்டும் என்றாலும் அது தேவை என்று சொல்லும் பொழுது, இந்த சிறிய ஒரு வட்டத்திற்குள்ளேயே தலைமையை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது, அண்ட சராசரத்தையும் மற்ற யூனிவர்ஸை படைத்த நம்முடைய பரம சிருஷ்டிகர், சகலத்தையும் உண்டாக்கியவர், அணு முதல் அண்டம் வரை, பேரண்டம் வரை, யூனிவர்சல், அதற்கு மேலும் பல யூனிவர்ஸ்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மல்டி யூனிவர்ஸ். இப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் தான் நம்மை ஆளுகை செய்கிறார். நமக்கு ஜீவன் தந்து இந்த உலகத்துக்கு அனுப்புபவரும் அவரே. இந்த ஜீவனை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு நம்மை எடுத்துக் கொள்பவரும் அவரே. அப்படி இருக்க,
நாம் அவருடைய கைகளில் இருக்கிறோம் என்ற உணர்வு தேவை. மனிதர்களிடம் சுயமாக கைகளில் கால்களில் கட்டுகளில்லை, அதனால் தாமாக செயல்படுகிறோம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. பூமியை போலதான். பூமியை வெளியிலிருந்து பார்க்கும்போது, ஸ்பேஸிலிருந்து பார்க்கும்போது தனியாக ஒரு உருண்டை, அது தானாக சுற்றி கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அதன் சுழற்சிக்கு காரணம் என்ன? நம் கண்களுக்கு தெரியாத காந்த மூலம். மற்ற சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் பிடித்து வைத்திருக்கிறது, அதனால் இது சுழன்று வருகிறது. காந்த புலம் ஒன்று கயிறு போல கட்டப்பட்டிருக்கிறது எல்லா நிலைகளிலும். மற்ற கோள்கள், நிலா, சூரியன் எல்லாம் பிடித்து வைத்திருக்கிறது பூமியை. அதனால் அது சுழன்று கொண்டு ஒரே அச்சில் சுழன்று வருகிறது. அதே போலதான் கண்ணுக்கு தெரியாத பிடிப்புகள் நம்மேல் இருக்கிறது. மனிதன் தானாக நடப்பதில்லை, வாழ்வதில்லை, செய்வதில்லை. மனிதனின் மேல் நம் கண்களுக்கு தெரியாத காந்த புலத்தை போல பொல்லாத ஆவிகளின் வல்லமையும் கர்த்தருடைய வல்லமையும் நம்முடைய சுய வல்லமையும் மூன்றும் செயல்படுகிறது மனித வாழ்வில். நம்முடைய விருப்பங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. நாம இருளையும் தெரிந்து கொள்ளலாம், வெளிச்சத்தையும் தெரிந்து கொள்ளலாம். வெளிச்சம் மெய் ஒளியாகிய தேவனுடைய சித்தத்தையும் நாம் நடப்பிக்கலாம். பொய் ஒளியான பொல்லாத இருளான சாத்தானின் செயல்களையும் நாம் நிறைவேற்றலாம். நமக்கு முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமே தெரிந்து கொண்டு வாழ்கிறோம். தெரிந்தெடுக்கும் உரிமை நமக்கு இருக்கிறது. நாம் எதை தெரிந்தெடுக்கிறோமோ அதன் பாதையில் செல்கிறோம், அதன் முடிவை அடைகிறோம். இருளின் பாதையை சென்று போகும்போது பொல்லாதவன் எங்கு போக போகிறானோ அழிவுக்கு நேராக அந்த இடத்தில் தான் போய் சேர நேரிடும். கர்த்தருடைய வழிகளில் நாம் போகும்போது அது நமக்கு மெய் ஒளியாய் இருந்து கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்கு அவரிடத்தில் போய் பரலோகத்தில் நாம் சேருவோம். அவரோடு சந்தோஷமாக நித்திய ஜீவனை அடைந்து நிரந்தரமாய் வாழ்வோம். மரணம் இல்லாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வாய்ப்பை, நல்வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்வது நமக்கு நல்லது. சரி, இப்படி இருக்க எப்படி நீதி நியாயங்களை புரிந்து கொள்வது? நம் வாழ்க்கையில் வருகிற இன்ப துன்பங்கள் எதனால் வருகிறது, ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, இதை பற்றின காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எதுவுமே எதேச்சையாக, சாதாரணமாக விபத்து போல எதுவும் நடப்பதில்லை. எல்லாம் திட்டமிட்டபடி மிக மிக துல்லியமாக, பர்ஃபெக்டாக, அருமையாக, சரியான முறைப்படி நடக்கிறது. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, பேரழிவுகளாயிருந்தாலும், கொள்ளை நோயாயிருந்தாலும், பட்டயமாயிருந்தாலும், யுத்தங்களாயிருந்தாலும், போராயிருந்தாலும், பஞ்சமாயிருந்தாலும், எதுவாயிருந்தாலும் சரி, மிக துல்லியமான கணக்கீட்டின்படி நடக்கிறது. நாம் சொல்லுகிறோம், விஞ்ஞானத்தை சற்று கவனித்து பார்ப்போம். அது நமக்கு பல பாடங்களை, வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு புரிய வைக்கிறது. வானமண்டலத்தை நோக்கி பார்க்கும்போது விஞ்ஞானிகள் ஆராய்ந்து சொல்வதை கேட்டு தெரிந்து கொள்வோம். அது மிகவும் பலனுள்ளது. சூரியன் தன் அச்சில் சுழலுகிறது, பூமி தன் அச்சில் சுழலுகிறது, நிலா அதன் பாதையில் அது சுழலுகிறது. இப்படி சொல்லுவோம். இதே போல மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள் அதது அதன் பாதையில் திட்டமிட்டபடி மிக துல்லியமான கணக்கீட்டின்படி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இது விஞ்ஞானிகளின் கூற்று. இத்தனை வருட ஆராய்ச்சியில் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நமக்கு விஞ்ஞானிகள் கற்று தெரிந்து சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் துல்லியமான கணக்கீட்டின்படி சரியாக நிகழ்கிறது. அதனால்தான் இன்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த மாதத்தில், இந்த தேதியில் இந்த விண்கல் பூமியை நோக்கி வருகிறது, அதன் அளவு இந்த அளவு இருக்கிறது, அது இந்த நேரத்தில் வரும், பூமியை விட பூமியின் அருகில் 2000 3000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும், அதன் பின்பு அதன் திசை திரும்பி போகும். இப்படி மிக துல்லியமாக எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த வருடத்தில் வரும், இது போனால் மீண்டும் ஒரு 100 வருடங்கள் கழித்து மீண்டும் பூமியின் அருகில் வரும். இப்படி எல்லாம் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். ஒரு கணக்கு போட்டு சொல்ல வேண்டும் என்றால் அது சீரான இயக்கத்தில் இருந்தால்தான் கணக்கிட்டு சொல்ல முடியும். அப்படி பார்த்தால் வான்வெளியில் இருக்கிற எல்லா காரியங்களும் சீரான
சீரான ஒரு திட்டமிட்ட கணக்கீட்டின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சராசரமும் ஒவ்வொரு கோள்களும், ஒவ்வொரு சூரிய குடும்பமும், நட்சத்திரங்களும், பால்வழி மண்டலங்களும், கேலக்சியும் எல்லாம் ஒரு துல்லியமான கணக்கீட்டின்படி அதன் இயக்கம் இருக்கிறது. எதுவும் தற்செயலாகவோ தாறுமாறாகவோ காற்று போகும் திசையில் தூசு பறப்பது போல அல்ல. அப்படி எல்லாம் துல்லியமாய் நடக்கிறது. சரி, இந்த பூமியை எடுத்துக்கொள்வோம். இந்த பூமியில் இருக்கிற மரங்கள், செடிகள், மலை, கல், பாறை எல்லாவற்றையும் தண்ணீர் முதற்கொண்டு எதை வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்வோம். மரங்களை நாம் பாட்டனி படிக்கும் பொழுது, தாவரவியல் படிக்கும் பொழுது இலைகளின் தன்மை, அதன் வேரின் தன்மை இதையெல்லாம் படிக்கிறோம். அப்பொழுது பார்த்தால் ஒவ்வொரு இலைக்கும் 30 டிகிரி கோணம் இருக்கும், 60 டிகிரி கோணம் இருக்கும் ஒரு இலைக்கும் இடையே என்று சொல்வார்கள். அதன் கோணம் கூட துல்லியமாக தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் அந்த செடி உடைத்து வருகிறது. முதலில் 180 டிகிரி முதல் 2 இலை வருகிறது. அதன் பின்பு 60 டிகிரியில் 3 கிளைகளாக வரும். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை. ஆனால் ஆயிரம் வருடங்களாக ஒரு மரம் என்று எடுத்துக்கொண்டால் அதன் தன்மை ஒரே போலதான் இருக்கிறது. அதன் விதையிலிருந்து அந்த டிஎன்ஏக்கள் பரவுகிறது. அது அப்படியே செயல்படுகிறது. விதைகளில் டிஎன்ஏக்கள் பதித்து வைக்கப்படுகிறது. புதையலாய் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது சந்ததி சந்ததியாக அடுத்தடுத்த தலைமுறை செடிகள் வரும் பொழுது அதன் குணத்தை வெளிப்படுத்துகிறது. இது தாவரவியல். விண்வெளியிலும் முறைப்படி நடக்கிறது, தாவரங்களிலும் முறைப்படி நடக்கிறது. மனிதனை தெரியும் நமக்கு. பெற்றோர்களின் குணம் பிள்ளைகளுக்கு வரும், பெற்றோர்களின் உருவ அமைப்பு வரும், அவர்களுடைய செயல்கள், திறமைகள் எல்லாம் வருகிறது. அதற்கு ஹெரிடிட்டி என்று சொல்லுகிறோம். சந்ததி சந்ததியாய் குணாதிசயங்கள் வருகிறது, வம்சாவழி என்று சொல். இது எல்லாம் முறைப்படி நடக்கும்போது நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்ப துன்பங்கள் மட்டும் தானாக, தற்செயலாக, காரணம் இல்லாமல் எப்படி நடக்கும்? இந்த பூமியில் ஏற்படுகிற இயற்கை சீற்றங்கள் எதுவானாலும், பேராபத்துகள், பேரழிவுகளா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், மழை பெய்வது, நன்மை நடப்பது எல்லாமே எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டபடியும் மிக சிறந்த முறையில், மிக துல்லியமான கர்த்தருடைய கட்டளைகளின்படியே நடக்கிறது. இதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா என்பது. ஏனோ நடக்கிறது, ஏதோ வருகிறது என்று சொல்லக்கூடாது. எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறது. இலைகளின் சிறு அசைவுகள், சிறு சிறு அளவுகள் கூட மாறுவதில்லை. அதன் கோணங்கள் மாறுவதில்லை. வான்வெளியை அளந்தால் நட்சத்திரங்களின் செயல்பாடுகள் மாறுவதில்லை. எல்லாம் முறைப்படி நடக்கிறது. கர்த்தரின் கட்டளையின்படியே நடக்கிறது. சரி, அப்படி இருக்க எல்லாம் அதினதின் கட்டளைகளை முறைப்படி நடத்துகிறது. விதைகளில் DNA கோடிங், கர்த்தர் கொடுத்த கோடிங் இருக்கிறது, அதை பின்பற்றுகிறது. மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள் எல்லாம் அப்படியே டிஎன்ஏவை பின்பற்றுகிறது, மனிதன் உட்பட. ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நானாக செய்கிறேன், நானாக தனித்தன்மை வாய்ந்த ஏதோ ஒரு வானமண்டல பிறவி போல நாம் நம்மை நினைக்க கூடாது. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நடக்கிற தன்மைகள் தவறான புரிதலாய் இருக்கிறது. இந்த வேத பகுதியை அப்படித்தான் இஸ்ரவேலர்கள் புரிந்து கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். எளிமையா தீர்க்கதரிசி எழும்பி தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தார்கள். பல வருடங்களாக 20 வயது முதல் 40 வருடங்கள் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் பின்பு பாபிலோனுக்கு இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்படுகிறது, அந்நியரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள் கர்த்தருடைய லோகத்தில் இருந்த. சரி, இப்படி இருக்க கடைசியாய் எஞ்சி இருந்த கொஞ்சம் யூதர்களை கர்த்தர் எப்படியாவது நோவாயாவின் காலத்தில் நோவா குடும்பத்தை மிச்சம் வைத்தது போல பலர் போனாலும் ஒருவரையாவது மிச்சம் வைப்போம் என்கிற குணம் அப்பாவுக்கு உண்டு, நம் தகப்பனுக்கு உண்டு. அவர் 1000 பேர்கள் கொள்ளாதவர்களாய் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் எதையாவது ஒன்றை, ஒரு மனிதனை
நல்ல குணம் இருக்காதா, அவனை நாம் காப்பாற்ற மாட்டோமா என்று அவர் பார்த்து பார்த்து தேடி எடுத்துக் கொள்கிறார். சில மனிதர்களை அப்படிதான் தேடி எடுத்துக் கொள்கிறார், தனமுக்கென்று நிர்ணயித்து வைத்துக் கொள்கிறார். அவர் அவ்வளவு நல்லவர். ஏனென்றால் சகலமும் அவர் திருக்கரங்களால் படைக்கப்பட்டது. அவருடைய உழைப்பு ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கிறது. அதனால் அவருக்கு அதில் பாசம் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு சிறு உதாரணத்தை பார்ப்போம். தேவ அன்பு உண்மையானது, சாத்தான் அன்பு பொய்யானது. அவனும் அன்பு கூறுவது போல நடிப்பான். அதை பற்றி நாம் விளக்கமாக பார்ப்போம். கர்த்தர் அன்பு உண்மையானது. சரி, எதை வைத்து சொல்வது? உதாரணத்திற்கு நம்முடைய சுபாவத்தையே நாம் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் தேவ சாயல் நமக்குள் இருக்கிறது. நம்மை பற்றி தெரிந்து கொள்ளும் போது தேவ குணத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர் சாயலை நாம் உணர்ந்து கொள்ள ஓரளவு கொஞ்சம் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, கவனிங்க. நாம ஒரு சமையல் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். புதியதாக ஒரு சமையலை நாம செய்கிறோம். மிகவும் பல மணி நேரம் போராடி ஒரு சமையல் செய்கிறோம். நம்முடைய உடல் உழைப்பினால் நாம் அதிக நேரம் செலவிட்டு மிகவும் அக்கறையோடு கவனத்தோடு நாம் செய்தால் நாம் சமைக்கிற அந்த உணவு நாம் சமைத்து முடித்து விட்டோம். அதை எடுத்து நாம் சாப்பிடுகிறோம். சில நேரம் மற்றவர்கள் சமைத்து கொடுப்பதை விட அது மோசமாக இருந்தாலும் நாம் பல மணி நேரம் அதற்காக செலவிட்டிருக்கிறோம். அதிக உழைப்பை செலவிட்டிருக்கிறோம். அந்த பொருளை நாம் என்ன செய்வோம்? அது கொஞ்சம் ருசி குறைந்ததாக இருந்தாலும் கூட அது நன்றாக இருக்கிறது என்று நாம் சாப்பிடுவோம். ஏனென்றால் நான் பல மணி நேரம் அதற்காக போராடி இருக்கிறேன். அதை கொஞ்சம் சாப்பிடுவோம், பரவாயில்ல, அதை அனுசரித்து ஏற்றுக்கொள்வோம். காரணம் நம் உழைப்பு அதில் இருக்கிறது. நம்முடைய உழைப்பு பொதுவாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் மேல் பாசம் வருவது கூட அப்படிதான். ஏனென்றால் பிள்ளைகளை வளருவதற்காக பெற்ற தாய் தன் கருவில் பல பாடுகளை பெற்றுதான் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார். பெற்ற பின்பு பல வருடங்கள் போராடி அந்த குழந்தைக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்துதான், தூக்கம், உணவு எல்லாவற்றையும் தியாகம் செய்துதான் ஒரு குழந்தையை வளர்த்து எடுக்கிறார். அந்த செலவிடும் அந்த உழைப்பு, அந்த நேரம், அந்த உழைப்பு, இதெல்லாம் தான் அந்த பிள்ளையின் மேல் பாசத்தை உண்டாக்குகிறது. ஏனென்றால் அது என்னுடையது. அதற்காக நான் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறேன், அதிகமாய் உழைத்திருக்கிறேன் என்று. அதே போல மனித சுபாவம் இப்படி இருக்கிறது. அது போல கர்த்தர் நமக்காக சிருஷ்டிப்பு, அது மிகப்பெரிய காரியம். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது என்பது வயிற்றில் வருகிற குழந்தையை அதற்காக பல பாடுகளை படலாம். ஆனால் அவர்கள் அந்த குழந்தையின் சிருஷ்டிப்பில் முழு பங்கல்ல, ஒரு ஒரு பங்கு தான் ஒரு தாய்க்கு இருக்கிறது. முழு பங்கையும் ஒரு தாயார் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது கர்த்தரை சிருஷ்டிக்கிறார். ஒரு ஜீவன் உருவாகும் போது அதனுடைய ஆவியை கர்த்தரை நிர்ணயித்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே உருவாக்கப்பட்டது. அது சிருஷ்டிப்பிலேயே துவங்கியிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காலத்திற்குரியது. அதை பற்றின ஆமான சத்தியங்களை வேறு நேரங்களில் பார்க்கலாம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிருஷ்டிப்பின் ஒரு சிறு பங்கு ஒரு தாய்க்கு இருக்கிறது. அப்படி இருக்க அதனால் அவ்வளவு பாசம் உண்டாகுமானால் முழு சிருஷ்டிப்புக்கும் காரணரான கர்த்தர் மனிதனையும் உண்டாக்கி, அவன் வாழும் பூமியை உண்டாக்கி, அவன் நிற்க அந்த தளத்தை உண்டாக்கி கொடுத்தவர் அவன் அல்லவா? சுவாசிக்க காற்று, எல்லாவற்றையும் இந்த துன்ப உணர்வுகளை கொடுத்து அந்த மனநிலையை பாதுகாத்து வருகிறார். எத்தனையோ காரியங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் எங்கேயோ போகும். அந்த அளவுக்கு பெரிய காரியங்கள் அதில் இருக்கிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும் பொழுது அவரை நாம் புரிந்து கொள்வது அவசியமாயிருந்தது. இஸ்ரவேலர்கள் எரேமியாவின் காலத்தில் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். ஒன்றல்ல, செய்ததெல்லாம் தவறுதான். கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் மீறினார்கள். ஒரு சிறு காரியத்தையும் பின்பற்றவில்லை. அப்படி மீறிய போது என்ன நடந்தது? அவர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். அந்நியர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டார்கள். மீந்த கொஞ்ச ஜனங்கள், கடைசியாக இருந்த கொஞ்சம் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களும் எகிப்துக்கு போவதற்கு கிம்காம் மேடைகளுக்கு போய் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுதும் மீறினார்கள்.
எகிப்துக்கு போய்விட்டார்கள். எரேமியாவையும் கூட்டிக் கொண்டு தீர்க்கதரிசி எலியாவையும் அழைத்துக் கொண்டு எகிப்துக்கு போய்விட்டார்கள். அங்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டாயிற்று. அங்கு இவர்கள் போவதற்கு முன்பே கர்த்தர் எச்சரித்திருந்தார். நீங்கள் எகிப்துக்கு போனால் நீங்கள் சமாதானமா இருப்போம் என்று நினைத்து போகிறீர்கள். செழிப்பா இருப்போம், பட்டயம் இல்லை, நோய் நொடி இல்லை என்று போகிறீர்கள். இந்த மூன்றும் அங்கே வரும் என்று கர்த்தர் சொன்னார். எகிப்தின் ராஜாவை பாபிலோன் ராஜாவுக்கு ஒப்பு கொடுப்பேன், பட்டயம் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், எல்லாம் வரும், நீங்கள் அங்கு போகாதீர்கள் என்று எச்சரித்தார். நீங்கள் போனால் அது நடக்கும் என்றால் அதே போல இவர்கள் போனார்கள். சரி, அங்கு போனதும் இதெல்லாம் வந்தது, அனுபவித்தார்கள். எல்லா துன்பம் வந்து பலர் கொல்லப்பட்டு பல பாடுகள் பட்டாங்க. இப்பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இவர்கள் செய்த எல்லா பாவத்திற்கும் உச்சகட்டமாக ஒரு பாவத்தை செய்தார்கள். அது என்னவென்றால், வான ராக்கினிக்கு அப்பங்களை சுட்டு வான மண்டல பொல்லாத ஆவி மனசல்பத்திற்கு இவர்கள் அப்பங்களை சுட்டு பெண்கள் எல்லாம் அதற்கு பானபடிகளை வார்த்து 60 விதமான பல வழிபாட்டு முறைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்தது பாவம் என்று எரேமியா தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். கேட்கவில்லை, செய்து முடித்து விட்டார்கள். இப்பொழுது இந்த துன்பம் எல்லாம் வந்ததும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் நாங்கள் திருந்துகிறோம் என்று, இதையெல்லாம் விட்டு விட்டு வருகிறோம் என்று விட்டு விடுகிறார்கள். மனம் திரும்ப முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் முழுமையாய் மனம் திரும்பினார்களா என்றால் இல்லை. நாங்கள் திருந்து விடுகிறோம், இதையெல்லாம் விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். மிச்சம் இருந்த கொஞ்ச ஜனங்கள், இங்கிருந்து எகிப்துக்கு போனவர்களில் பலர் இறந்து போனார்கள். மீதி இருந்த கொஞ்சம் பேர் மட்டும். அவர்களில் என்ன நடந்தது என்றால், இங்குதான் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இத்தனை காலம் அவர்கள் செய்த பாவத்திற்கு என்ற நியாய தீர்ப்பு வருகிறது, அவர்கள் மனம் திரும்பிய பின்பு. இதுதான் கர்த்தருடைய வழி நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு முக்கியமான காரியம் இதுதான். அதாவது, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான். அவன் பாவம் என்பது ஒன்றல்ல, அது ஒரு மரம் போல சிறு செடியாயிருந்து பெரியதாய் வளர்ந்து கொண்டே போகிறது. முழுமையாய் வளர்ச்சி முடிகிற ஒரு நிலையும் இருக்கிறது. சிலர் பாதியிலேயே அல்லது போகும் அந்த பாவத்தின் வழியில் சென்று கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் வரும்பொழுது அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் ஒவ்வொரு நிலையிலும் வாய்ப்பு கொடுப்பார். ஒருவேளை ஒருவர் மனம் திரும்புகிறார். ஒரு பாதி பாவம் செய்து கொண்டிருக்கும் போது பாவம் ஒவ்வொன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கும் மரம் போல. இப்பொழுது அது பாவத்தில் ஒரு நிலை வரும்போது அவர்கள் மனம் திரும்பி விடுகிறார்கள், முழுமையாய் பாவம் செய்யாமல். அப்படி திருந்தும் நிலையில் அவர்களை கர்த்தர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த மன்னிப்பு என்பது அவர்களுடைய ஆவியின் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. மனிதனுடைய ஆவிக்கு பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும். ஆனால் இந்த ஆத்மாவும் சரீரமும் இருக்கிறது அல்லவா, சரீரம் ஆவிக்கு அடக்கி நடக்க வேண்டும். அதாவது ஆத்மா என்பதுதான் நம்முடைய சுயம். இந்த ஆத்மாவானது அதில் சுபாவங்கள், இத்தனை காலம் செய்த பாவத்தின் நினைவுகள், அந்த பழக்கங்கள் எல்லாம் ஆத்மாவில் இருக்கும். இப்பொழுது அந்த ஆத்மாவை சுத்திகரிக்க வேண்டும். ஆவி கர்த்தர் மன்னித்ததும் அவருடைய இரத்தத்தால் அது சுத்திகரிக்கப்பட்டுவிடும். ஆனால் ஆத்மா மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு வேதனை, வலி, கண்ணீர், துக்கம் இவைகள் தான் ஆத்மாவை சுத்திகரிக்கும். சுலபமாக புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஆத்மா கண்ணீரினால் கழுவப்பட்டால் தான் சுத்திகரிக்கப்படும். அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்றால் பாடுகள் அதிகம், வேதனைகள் அதிகம், சோதனைகள் அதிகம் என்று சொல்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் அது சரி என்று ஒப்புக்கொள்ளும்படி தோன்றும். ஆனால் அதன் ஆழத்தை அறிந்தால், ஆழமாக அதை புரிந்து கொண்டால், நம் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமானது என்பதை ஒரு துக்கத்தையும் அனுபவித்த கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். நாம் துன்பம் என்று கருதுவதும் துக்கம் என்று கருதுவதும் இந்த உலகத்தின் பல பாடுகளை நாம் படுவதும் சிறிதளவே.
இதற்கும் நரகத்தின் வேதனைக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் கணக்கே இல்லை. நாம் ஒன்றுமே அனுபவிக்கவில்லை என்று சொல்ல தோன்றும். அதாவது ஒரு நொடி போல நம்முடைய வேதனை 1000 கோடி மணி நேரங்களை போன்றது பாதாளத்தின் வல்லமை. நாம் அங்கு போய் சேராதபடிக்கு இந்த ஒரு நொடி வேதனையை கர்த்தர் நமக்கு அந்த அளவுள்ள ஒரு வேதனையை நமக்கு அனுமதிக்கிறார். அது எதற்கென்றால் நாம் அந்த பாதாளத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக. இதை குறித்து சற்று ஆழமாக கவனிங்கள். ஏன் மனிதனுக்கு துன்பம் வருகிறது? கண்ணீர் ஏன், துன்பம் ஏன், துயரம் ஏன், எதற்கு வேண்டும்? நிச்சயம் வேண்டும். இதுவே நம் வாழ்க்கையை உயர்த்துகிறது, பரலோகத்தின் வாசலாய் இருக்கிறது. பரலோகத்திற்கு செல்லும் வாசற்படிகள் கிறிஸ்தவர்களுக்கு படிக்கட்டுகள் எல்லாம் துன்பங்களே. துன்பத்தின் படிக்கட்டுகளில் ஏறிதான் நிச்சயம் பரலோகம் செல்ல முடியும். அந்த வரத்தை வேண்டுவோம், கெஞ்சுவோம், கர்த்தருடைய பாதத்தில் உபத்திரவங்களை கேட்டு பெற்றுக் கொள்வோம். அதன் ஆழத்தை உண்மையாய் உணர்ந்தால் ஒவ்வொரு மனிதனும் கேட்டு பெற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்து மனம் திரும்பி நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிறோம். மனம் திரும்பியவுடன் நம்முடைய மனநிலை பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிறது. ஒரு டர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள். மனம் திரும்புதல் உண்டாக்குகிறது. இப்படி மனமாற்றம் உண்டாகி நாம் பரிசுத்தத்தை நோக்கி அதுவரைக்கும் பாவம் செய்ய ஓடிக்கொண்டிருந்தோம். மனம் திரும்பி வேறு பாதை திரும்பி பரிசுத்தத்தை நோக்கி செயல்பட ஆரம்பிக்கிறோம். இப்படி நாம் போகும்போது ஒரே நாளில் நாம் எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் நம் மனம் வளைந்து கொடுக்காது. நாம் பழைய பாவங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். பல சூழ்நிலைகளில் அதை மீண்டும் செய்ய தூண்டும். பொல்லாத ஆவிகள் தூண்டும். நமக்குள் அந்த எண்ணம் உற்பத்தி ஆகும். அப்படி ஆகாமல் நாம் மீண்டும் பழைய பாவத்திற்குள் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த நம் ஆத்மாவில் இருக்கிற பழைய பாவ சுபாவங்கள் அகற்றப்பட வேண்டும். அது வலியினாலும் வேதனையினாலும் துயரத்தினாலும் துக்கத்தினாலும் தான் அது சுத்திகரிக்கப்பட முடியும். நம் ஆத்மா சுத்திகரிக்கப்படுவது துன்பத்தினால், வலியினால். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சரீரத்தில் ஏற்படுகிற வழிகளே இருதயத்தில் உள்ள ஆத்மாவில் உள்ள பாவ சுபாவங்களை அகற்றி போடுகிறது. வலி இல்லாமல் சுத்திகரிக்கப்பட முடியாது. கசக்கி பிழியாமல் துணியை கூட துவைக்க முடியாது. மனித இருதயம் மிகவும் கடினமானதல்லவா? அதற்கும் கசக்கி பிழிதல் தேவைப்படுகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். வண்ணாரை போல சவுக்காரத்தினால் நான் துவைப்பேன் என்று ஆண்டவராகிய சொல்லியிருக்கிறார். நம் இருதயங்களை தான் புரிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் சுத்திகரிக்கும் முறை மிகவும் பெரியது. சற்று கவனித்து பார்க்கிறோம். அதாவது மனம் திரும்பிய பின்பு ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். மனம் திரும்பி பரிசுத்தமான பின்பு அவருடைய இருதயத்தில் பரிசுத்தம் உண்டான பின்பு அந்த பாவ சுபாவங்களை, ஆத்மாவில் இருக்கிற பாவ சுபாவங்களை அகற்றும்படியாக கர்த்தர் அவனுக்கு, அந்த மனிதனுக்கு துன்பங்களை அனுமதிக்கிறார் வாழ்க்கையில். அது என்ன துன்பம்? எந்தெந்த பாவம் செய்யணுமோ, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது பெருமைப்பட்டால் பெருமையின் ஆவி அதற்கு பின்பாக இருக்கும். அதே ஆவி அந்த மனிதனை ஆளுகை செய்யும். ஒரு மனிதன் திருடுகிறவனாய் இருந்தால், திருட்டை விட்டு மனம் திரும்பி விட்டால், திருட்டின் ஆவி வந்து அவனை சோதிக்கும், அவனை துன்பப்படுத்தும். அது அந்த மனிதனுடைய பாவத்தின் நிலைக்கேற்ப கர்த்தருடைய நியாய தீர்ப்பை கொடுப்பார். இத்தனை காலம் இந்த ஆவியினால் நீ ஆளுகை செய்யப்படுவாய் என்று அவன் கையில் ஒப்பு கொடுப்பான். அவன் பேச்சை கேட்டு, கொல்லாதவன் பேச்சை கேட்டு எந்தெந்த பாவத்தை செய்தோமோ, ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு ஆவிகள் இருக்கிறது, பொல்லாத ஆவிகள். அந்த ஆவிகளின் பின்புலத்தினால் தான், அவைகள் தான் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. அப்படி எந்தெந்த ஆவியின் பேச்சை கேட்டு பாவம் செய்தானோ, இதுவரை செய்த பாவத்திற்கு அந்தந்த ஆவிகளிடம் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அவன் ஜீவனை ஒன்றும் பண்ண முடியாது. யோபையாவின் வாழ்க்கையை போலதான் அந்த மனிதனின் உயிரை அந்த ஆவிகள் எடுத்து விட முடியாது. அதை கர்த்தர் காப்பாற்றி விட்டார். நீதியின்படி அந்த ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த மனிதன் சுத்தமாக அந்த பாவ எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். இனி ஒருபோதும் இந்த பாவத்தை நான்
ஐயோ! நான் இதை செய்திருக்க கூடாதே, செய்திருக்க கூடாதே. இதை செய்ததினால் தானே எனக்கு இத்தனை கஷ்டம், இத்தனை பாடு என்று அவன் புலம்பி, புலம்பி, புலம்பி முற்றிலுமாய் அந்த பாவத்தை வெறுத்து விட வேண்டும். அது வரைக்கும் அந்த உபத்திரவம் தொடரும். அந்த பொல்லாத ஆவியினிடம் ஒப்படைப்பார். இப்படி ஒவ்வொரு பாவங்களுக்கும், ஒவ்வொரு விதமான ஆவிகளிலுக்கும் நாம் எந்த அளவுக்கு செய்தோமோ அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். இதனால் தான் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள் வருகிறது. இதன் முடிவு என்ன? மங்களகரமான முடிவு. அதாவது நம்முடைய பாவம் கடல் போல நம் மேல் இருக்கணும். நம் வாழ்நாள் முடிவதற்குள் இந்த பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்து நம்மை துன்பப்படுத்தி நம் ஆத்மாவில் இருக்கிற பாவ சுபாவங்கள் எல்லாம் விட்டு நம் ஆத்மாவை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம், பரிசுத்தமாகிவிடுவோம். இனி அந்த பாவ எண்ணமே நமக்கு வராது, பிறருக்கு போதிப்போம். அந்த பாவத்தை செய்யாதிருங்கள் செய்யாதிருங்கள் என்று எல்லோருக்கும் போதிக்கும் அளவுக்கு நாம் தேறிய பின்பு அந்த ஆவி ஓடிவிடும். நாம் பரிசுத்தவான்களாய் மாறிவிடுவோம். இப்படிதான் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாக வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த உபத்திரவங்கள் தான் நமக்கு கிரீடத்தையே பெற்று தருகிறது. அதை வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்தில். என்னை உபத்திரவப்படுத்தும் கர்த்தாவே, என் ஆத்மாவை சுத்திகரியும், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொண்டு கேட்க வேண்டும். இப்படியாக நாம் ஒப்புக்கொண்டு கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளும்போது நித்திய ஜீவனை பெற முடியும். பரலோகத்திற்கு நம் வாழ்நாள் முடியும் போது நாம் கர்த்தரிடத்தில் போய் சேர தகுதி உடையவர்களாக பரிசுத்தமான ஆத்மாவால் நாம் இறுதி மாறும். பரிசுத்தமான ஆத்மாவால் நம் மனம் மாறி இருக்கும். நாம் பரிசுத்தமாய் கர்த்தரிடத்தில் போய் சேரும். நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை விட வேற என்ன வேண்டும்? இங்க இருக்க போகும் கொஞ்ச காலத்தில் துன்பத்தை அனுபவித்து நம் கடன்களை எல்லாம் தீர்த்து விட வேண்டும். ஏனென்றால் நித்திய ஜீவனுக்குள் போகும்போது பொல்லாதவன் வந்து, நான் பாவம் செய்தேன், என்னை நரகத்துக்கு தள்ளிவிட்டேன், இந்த மனிதனும் பாவம் செய்திருக்கிறான், இவன் மேல் பாவம் இருக்கிறதே, இவனை எப்படி நீர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவன் வாக்குவாதம் செய்து வருவான். இங்கேயே அதற்குரிய தண்டனையை கொடுத்து முடித்து நம் கடனை நம் பாவ கடனை தீர்த்து விட்டு கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி எடுத்துக் கொள்கிறார். பாவத்தோடு பரலோகத்திற்கு போகவே முடியாது. அதனால்தான் அந்த சுபாவத்தை கர்த்தர் இங்கேயே நியாயத்திற்பை கொடுத்து முடித்து விடுகிறார். ஆனால் சிலர் துன்மார்க்கர் எந்த துன்பமும் அனுபவிக்காமல் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த பூமியில் மரணம் வரைக்கும். அவர்களெல்லாம் நிச்சயமாக பரலோகத்திற்கு போக முடியாது. சுகபோகமாக வாழ்ந்து சுகபோகமாக கீழே பொல்லாதவனோடு போய் சேர வேண்டியிருந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரும் என்கிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய திருப்பாதங்களை பற்றிக் கொண்டு என்றென்றும் அவள் திருமுகம் தரிசித்து வாழும் வாழ்க்கைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நல்லவர், கிருபை மிக பெரியது. இதன் தொடர்ச்சி இதை பற்றின நீதி நியாயங்களை பற்றின விரிவான விளக்கத்தை அடுத்த செய்தியிலும் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மாறனாதா.